எதுக்கு இவன் கதறி கதறி எழுதுனுங்கிறான்? பிறந்துட்டானு அழுகுறானா இல்ல இந்த வீட்டுல வந்து பிறந்துட்டானு அழுகுறானா? எனக்கு கூட தான் கஷ்டமாகுது, அதுக்காக நான் எழுதுனாகிறேன். டேய் அழாத விட, அடுத்த ஜென்மத்துல வேற ஏதாவது நல்ல வீட்டுல போய் பிறந்துக்குவா. பாவம் ஏதோ பெருசா எதிர்பார்த்துக்கிறான் பொழுது இங்க வந்து புள்ளியா பிறந்துட்டான். அடே லூசு சகோதரா, அது ஒண்ணு நம்மள வாக்கிங் கூட்டு போல, நம்ம தான் அதை வாக்கிங் கூட்டு போறோம். தனியா ஆயா எங்கேயாவது போனா தொலைஞ்சிருந்தா மாத்தாச்சி ஒரு செயின் ஆயா கையில கட்டு, இன்னொரு செயினை நம்ம கையில கட்டிக்குது. ஆயாவை பத்திரமா கூட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வரும். ஓகேவா? இவ்வளவு அறிவு இருக்கிறதுனால நீ மூத்தவனா பொண்ணுகிறான். இந்த அப்பன்ட்ட வீடு கட்ட சொன்னா திருப்பதி மலை மாரி இத்தனை படிக்கிட்டு வச்சு வீடு கட்டி வச்சுக்கிறான். நாளா எப்படி ஏறது? காலைல இருந்து ஏறேன்னா நாலாவது படிக்கிட்டே தாண்டல. எப்பா எப்படியோ ஒரு படி ஏறியாச்சு, ரெஸ்ட் எடுத்துக்குவோம். தம்பி மைக்கில கலர் கம்மியா போறேன்னு ஃபீல் பண்ணாத. அக்கா ஆண்ட அழுகுற. இந்த ஐஸ்கிரீம் மூஞ்சில 3 நாள் போடுறேன். ஏன் பல பலன்னு ஆயிடுவேன். ஃபேஸ் நல்லா கூலிங்கா இருக்கா? எப்பா தயவு செஞ்சு இந்த பாகியலட்சுமி சீரியல் மட்டும் வைக்காதப்பா. யார் யாருக்கு புருஷன் யார் யாருக்கு பொண்ணு யோசிச்சு யோசிச்சு முடியெல்லாம் கொட்டி வச்சுப்பா. நீனே கேட்டி வை சொக்கத்தங்க படம் பாப்பா. லூசு பையன் மொபைல் ஓடினே போறான் பாரு. என்ன சுக்கி தனியா உட்காந்துக்குதே. சோட்டா மீன் எங்க போனா? சுக்கி நல்லா இருக்கறியா? என்ன ஆப்பிள் ஜூஸா கூட டேஸ்ட் பாப்போம். சூப்பரா இருக்கு சுக்கி. ஃப்ளைங் கிஸ் கூட. ஒரு ஃப்ளைங் கிஸ்க்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்துட்டா அதான் சோட்டா மீன் இவ்வளவு விட மாட்டான் பழகுது. இந்த லூசு பையன் பாரு தனியா பழகுறான். சுக்கி நாளைக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துவா. டேய் மகனே, வந்ததுக்கு அப்புறம் நீ அப்பாவை அடிப்பியா? வந்ததுக்கு அப்புறம் நான் இப்ப அடிக்கிறேன் பாரு. ஏன்டா